மூங்கில் அரிசி என்பது தமிழகத்தில் பண்டைய காலத்திலிருந்தே பயிரிடப்பட்டு வந்த பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றாகும். இது குறிப்பாக ஆரோக்கியம், சுவை, மருத்துவ குணங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகளை கொண்ட ஒரு அரிய வகை அரிசியாகும். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழக்கங்களில் அரிசி மிக முக்கியமான இடம் பெற்றுள்ளது. சங்க காலத்திலேயே தமிழர்கள் பல்வேறு வகையான உணவு பயிர்களை உள்வாங்கியிருந்தனர். மூங்கில் அரிசியும் அந்த வகையில் பண்டைய தமிழர்களின் உணவுப் பொருள்களில் ஒன்றாக இருந்திருக்கலாம். சங்க இலக்கியங்களில் நெல்லின் பல்வேறு வகைகள் பற்றி குறிப்புகள் உள்ளன. இயற்கை முறையில் வளரும் அரிசி வகைகள் மனித உடலுக்கு உகந்ததாக கூறப்பட்டுள்ளன. பண்டைய தமிழர்கள் பல்வேறு அரிசி வகைகளை விவசாயத்தில் வளர்த்திருந்தனர். அதில் சில மரபு அரிசிகள் நீர்ப்பாசனத்துக்கு மாறாக இயற்கை மழை சார்ந்த பகுதிகளில் வளர்ந்து வந்தன. மூங்கில் அரிசி மிகுந்த சகிப்புத்தன்மை கொண்டதாக, குறைந்த நீர்வளத்திலும் வளரக்கூடியதாக இருந்ததால் இது ஒரு மழைசாரா பயிராக இருந்திருக்கலாம். மூங்கில் என்ற வார்த்தை மூங்கில் தழைப்பு போன்ற தோற்றம் கொண்டதாக இருக்கலாம் என்பதை குறிக்கிறது. இந்த அரிசி தானியங்கள் வடிவத்தில் மென்மையான பழுப்பு நிறத்தை கொண்டிருக்கலாம். அதனாலேயே இது அந்த பெயரை பெற்றிருக்கலாம். சிலர் இது மூங்கில் காடுகளுக்கு அருகில் தானியமாக வளர்த்ததாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். பண்டைய தமிழர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சிறப்பான விவசாய முறைகளை பின்பற்றி இருக்கிறார்கள். மூங்கில் அரிசி மிகச் சிறிய நீர்வளத்திலும் விளையக்கூடியது. உடலுக்கு அதிகமான சக்தியை அளிக்கக்கூடியது. நீண்ட காலம் கெடாமல் பதுக்கி வைக்கக்கூடியது. சிறப்பு உணவாக அரசர்கள், போர் வீரர்கள், அரசவையில் முக்கியமான நிகழ்வுகளின் போது, சிவில் பயன்பாடு, பொதுமக்கள் தினசரி உணவாக, மருத்துவ பயன்பாடு, சித்த மருத்துவ முறைகளில் மருத்துவ உணவாக மூங்கில் அரிசி உண்மையில் மருத்துவ பயன்கள் நிறைந்ததாக கருதப்படுகிறது. இது உடல் சூட்டை தணிக்க உதவுகிறது. வயிற்று பிரச்சனைகளை நீக்கி செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. சிறுவர்களுக்கும் முதியோருக்கும் சிறந்த உணவு. நேர் மருத்துவ முறையில் இது உடல் புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக கருதப்படுகிறது. வளர்ச்சி மற்றும் நவீன விவசாய முறைகள் காரணமாக பல பாரம்பரிய அரிசி வகைகள் மறைந்து போனது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உயர் விளைச்சல் தரும் அரிசி வகைகள் அறிமுகமானதால் மூங்கில் அரிசி போன்ற பாரம்பரிய அரிசிகள் மறைந்தன. அதிக விளைச்சலுக்காக கிரீன் ரெவல்யூஷன் வந்தபோது வேளாண் முறைகள் மாறின. தற்போது பாரம்பரிய விதைகளை மீட்டெடுக்கும் இயற்கை விவசாய இயக்கங்கள் மூங்கில் அரிசியை மீண்டும் வளர்க்க முயற்சித்து வருகின்றன. சமீப காலங்களில் மூங்கில் அரிசி மீண்டும் மக்களின் கவனத்தை பெற்றுள்ளது. பாரம்பரிய உணவுகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கிறது. நவீன ஆராய்ச்சிகள் மூங்கில் அரிசியின் ஆரோக்கிய நன்மைகளை உறுதிப்படுத்தி வருகின்றன. நாட்டுப்புற மருத்துவ முறைகள் மூங்கில் அரிசியை பல நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய உணவாக மதிக்கின்றன. இயற்கை விவசாயம் மீண்டும் மூங்கில் அரிசியை பயிரிடத் தொடங்கியுள்ளது. தமிழர்களின் தொன்மையான விவசாய அறிவையும் மருத்துவ மூலிகை அறிவையும் வெளிப்படுத்தும் ஒரு அரிய உணவாக மூங்கில் அரிசி விளங்குகிறது. இப்பொழுது நீங்களும் முயற்சி செய்யலாமே. மூங்கில் அரிசி கொண்டு பாயசம், கஞ்சி, தோசை போன்ற உணவுகளை சமைத்து பாருங்கள். இயற்கை விவசாயத்தை ஆதரித்து பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள். இந்த அரிய பாரம்பரியத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் மூங்கில் அரிசியை மறக்காமல் அனைவரும் பயன்படுத்த முயற்சிக்கலாம்.